அழகான இந்த பொட்டாவர குளக்கரை அழகிய சிலையாக காட்சியளிக்கும். யார் நீங்கள்? தாலியார்த்த பசங்க எத்தனை கம்பெனில அட்வான்ஸ் வாங்கி தாலி எனக்கு ஆளுகள் பிடிக்கவே பிடிக்காது. சரி, அப்படியே உன் விருப்பப்படியா ஊ சொன்னா என்ன பண்ணுவேன்? அழகு சின்னமே உன்னை அடைய வேண்டும் என்பது நெடுநாள் கட்டி அழைத்து ஒரே ஒரு முத்தம் முடியாது. சத்தியமாக உறுதியாக தன்னந்தானே என்ன உரைச்ச? அவ யார்? நான் அவள் பேரை கேட்க சொன்னேன். ஐயா ரொம்ப அவ சொன்னாரா? அவள் பெயரை சொல்லவில்லை. இப்போது உன் பெயரை நான் கற்க போகிறேன். ஆமா, உன் பெயர் என்ன? அவ பேரை கேட்க சொன்னா அச்சு டச்சுன்னு வாய மூடுனா அவ பேரை எப்படி சொல்லுவா? கொடுக்க முடியாது. கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது 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 முடியாது.
போட்டு சிரிக்கி நம்மள போறான கேக்குறான் தூக்கி போட்டு நட்டாங்க போறா பாத்து கேக்குறான் சொல்லவில்லை. வேற முக்கியம் எனக்கு தேவை என்ன? ஒரு மலரை தேடி ஒரு வண்டி எதற்காக வரும்? மயில ஒரு மலரை தேடி பட்டி எதற்காக வரும்? எதற்காக வரும்? உனக்கு நான் தெரியாத பட்டி என்ன கேள நான் சொல்றேன். ஒரு மலரை தேடி வண்டி எதற்காக வரும்? எதற்காக? மலரில் உள்ள தேனை இது வண்டு மாதிரி இல்லையே மலரில் உள்ள தேனை சுமைப்பதற்காக கட்டி அழைத்து ஒரே ஒரு முத்தம் இருமல் வட்டமா அப்புறம் இதே இடத்து என்ன நடக்கும் தெரியாது. அவ கட்டி முச்சு முத்தம் அவதானா ஜாக்கிட்டே போட்டு இதுவும் கப்புல போட்டுமா இல்லை நாங்க போறோம் நிறைய வரலாம் பாடு திரும்ப கொஞ்ச நேரம் காத்து இருப்பா போறேன் நீ அண்ணன் நட போனா நாங்க யார் நட போறோம் நல்ல எண்ணெய் போடு வாக்கு டக்கு ஆயிரம் அழகா நில்லுன்ற பார்த்தால மாட்டான் அழகா பார்த்து ஒழினா முடியாத கட்டி பிடிச்சி முட்டை முழுக போறான் ஐயா அவ உன்னை கட்டி பிடித்த முத்தம் கொடுக்கறா ரெண்டு வார்த்தை இங்கிலீஷ் நான் சொல்லித்தரேன் எஸ் நோ அவ என்ன பண்ணாலும் சாத்தட்டும் இல்லன்னா நோ ரெண்டுத்துல எல்லாம் ஒண்ணுதான் சொல்லணும் நோடா எஸ் இல்லன்னா நோ எஸ் இல்லனா நோ இந்த இடத்தில் இந்த இடத்திலிருந்து நீ தப்பிக்க வேண்டும் என்றால் நான் சொல்றேன் நீங்க இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே நீங்க இவ்வளவு ஒரு அழகா இருக்கீங்களே அது மாதிரி பண்ணணும்
வண்டி ஏற்றிட்டு தான் போவேன். நீங்க இவ்வளவு ஒரு அழகா இருக்கீங்க. நீங்க என்ன ஆம்படியா? அப்போ தொழில் கவுடியா வாங்க. எங்க? எங்க? நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்களே, ஜெயலு என்ன ஆம்பளையா? அதான் நவோ நட்ட மாட்டாங்க. போறாம எல்லாரும் முதல் வார்த்தை கட்டிங்க. நீங்க என்ன ஆம்பளையா? மூணு சொல்லிட்டான். அப்படின்னா நீங்க போட்டீங்க. எங்க? அப்படியா நீங்க பொட்டையா? ஐயோ அமெரிக்காக்காரன் சொல்லுடா நான் பண்ணுவோம் கொடுப்பேன். எம்ஏ பிஜிடி என்ன படிப்பது? ஏடியா கேட்டீங்களா? ஏங்க நாங்க நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க. நீங்களும் பேசணும். உங்க அம்மா எங்க அம்மா கிடையாது, அவங்க அம்மா. உங்க அம்மா உன்னை ஒருத்தர் தான் கேட்டாரா? என் வார்த்தை மட்டும் கேட்டு பாரு. எங்க? இங்க வாங்க. உங்க அம்மா உன்னை ஒருத்தருக்கு தான் பெற்றாங்களா? ஐயோ கோயில் வச்சு சார் டேய் என்னடா இவன் விளையாடிங்க அப்படின்னா நீங்க கிராசா எங்க? சப்பு சப்பு என்ன பத்தி எல்லாம் சிரிக்கிறானா அவன் என்ன கேட்டான்? உன்னை ஆம்பளையான்னு கேட்டான். நான் என்ன சொன்னேன் என்ன சொன்ன நீ? இல்லை இல்லை அப்ப போட்டேன். இதெல்லாம் 2 ரூபா ஜெர்சி நோ சொல்லுங்க அது எப்ப சொல்லணும்னு தெரியாது. இங்கிலீஷா முக்கியம். தெலுங்கு பேசுனா மயங்கிடுவா. நம்ம பேசுற தமிழ் வார்த்தை கடைசி எழுத்து லூ போட்டா தெலுங்கு மாறிடும். எழுதுறது பேர் என்ன? இல்லை. பல்பு. அது பேர் பல்பு. தெலுங்குல லூ போட்டா பல்புலோ. அதே தான் மச்சான் தெலுங்கு. பெட்டி. லூ போட்டா பெட்டிலோ லூ போட்டா போட்டா மிருதகலோ நான் சினிமா விடுறேன் சென்னை. செங்கல்லோ செங்கல்லோ தவளை. கடைசியில லூ போட்டா சொல்லு. அவளையோ மச்சான் அதே தான் மச்சான். இதை மட்டும் சொல்லணும் மச்சான். நீங்க நான் கத்துட்டேன்.
நான் சொல்றேன். தமிழ்ல இது பேரு வந்து புஷ்பம். தெலுங்குல லூ போட்டு சொல்லு. புஷ்பம்னு. அப்படியா சொல்லிருக்காங்க. பூ போட புஷ்பா போட்டு போடுறாங்க.